வணக்கம்மா. நான் வந்து துர்காவோட அம்மா. எங்கள் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு கண்ணாடி வார்டில் இருந்தாங்க. எனக்கு அப்புறம் ஒரு 3 நாள் பொழுது என்னை கூப்பிட்டாங்க, அட்டெண்டர் கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். இதுமாரி பாப்பா இதுமாரி பாப்பா வீக் ஆகுறா, லைட்டில் இருக்கிறா, இதுமாரி கூலிங்கு கரண்ட்டு பார்த்து நீங்கள் பக்குவமாக இருக்கணும். எதனா ஒன்று என்கிட்ட சொல்லணும். மூச்சு திணறல், எதனா பாப்பா இருமலோ வாந்தியோ எதனா எடுத்தால் வயிறு உப்பசமோ எதனா இருந்தாக்கா என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. நாங்கள் இது வரைக்கும் பாப்பா அவங்ககிட்ட கையில் தூக்கி காமிச்சாங்க. இப்படி தான் பிடிக்கணும், இப்படி தான் கொடுக்கணும், இப்படி செய்யணும். டியூப் வழியாக பால் எவ்வளோ எம்எல் கொடுக்கணும். 15 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 எம்எல் கொடுத்தேன். அப்புறமேட்டு ஒரு 6 எம்எல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 10 எம்எல் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் படிப்படியாக ஏற்றி 15 எம்எல் கொடுக்க வந்தேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் 15 எம்எல்லேருந்து அப்புறம் 20 எம்எல் மாறினேன். அப்புறம் நான் பண்ணேன், பாப்பா கொஞ்சம் பரவாயில்ல முன்னேற்றம் வந்துருச்சுன்னு சொல்லி என் கையில் தூக்கி கொடுத்தாங்க. பாலாடை எப்போ கொடுத்தீங்க? அங்கே தான் ஒரு எத்தனாவது நாள் அது? பாலாடை வந்துட்டு ஒரு 5 நாள் பொறுத்து பாலாடை கொடுத்து பழக சொன்னாங்க. டீ வழியாக கொடுத்து பழக சொன்னாங்க. எது பாப்பா செட் ஆகி குடிக்கிறாங்களோ அதை பார்த்து கொடுக்க சொன்னாங்க. ஆனால் டீ வழியாக குடிக்கிறத பாலாடை வழி கொஞ்சம் கொடுத்து பழகினேன். பாலாடை வழியாக கொடுக்கும்போது என்ன பண்ணேன், கொஞ்சம் பாலாடை ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பயமும் கொஞ்சமும் திணறலும் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து சொல்லி கொடுத்தாங்க, இப்படி பாப்பா தலையை பிடிச்சி இப்படி தூக்கி பிடிச்சி இப்படி கொடுக்கணும். ஒரு சொட்டு ஒரு சொட்டு கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அப்படியே எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அப்புறம் டியூப்லாம் எடுத்துட்டாங்க. பாப்பா வேண்டாம், பால் அப்படியே கொடுத்து பழகுங்க. அப்புறம் ஒரு 20 ml கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் 20 ml கொடுக்க காலையில் என்ன பண்ண சொன்னாங்க, பாப்பாவுக்கு ஆயில் மசாஜ் பண்ண சொன்னாங்க. ஃபுல்லாக பாப்பாவுக்கு ஆயில் மசாஜ் தலையிலேருந்து ஃபுல்லாக காலையிலேருந்து யூரின் போகிற வரைக்கும் பண்ண சொன்னாங்க. அது வரைக்கும் நல்லா பண்ணேன். அப்புறம் பால் வந்து ஒரு நாக்கில் வந்து பாலெல்லாம் இருந்துச்சு, க்ளீன் பண்ண சொன்னாங்க. அது வழியாக பாப்பாவுக்கு அம்மாவோட பால் வந்து நினைக்க சொன்னாங்க. கரெக்டாக இருக்க உடதெல்லாம் காஞ்சி போகக்கூடாது, பாப்பா ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதனால் அம்மா பால் எடுத்தாந்து ரவை சொட்டு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் செஞ்சேன். அப்புறம் இந்த மாதிரி கேஎம்சி போட சொன்னாங்க. எனக்கு தெரியல, ஆனால் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நைட்டு உள்ள போட்டு பாப்பா விரும்பினே போட்டு டவல் மேலே போட்டு பற்ற சொன்னாங்க. அதுவும் நான் செஞ்சேன். அப்படியே ஒரு படிப்படியாக ஒரு 90 கிலோ தான், 1 கிலோ எக்ஸ்ட்ரா 10 கிராம் ஏறலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 கிராம் ஏறலாம். சரி, இந்த மாதிரி 120 கிராம் வந்துருக்கலாம். இதுக்கப்புறம் நான் அதுக்காக 1 கிலோ 200 கிராம் 1 கிலோ 200 கிராம் வந்துருக்கலாம். பேபி இப்போ ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு 1 கிலோக்கு 340 கிராம் வந்துருக்கலாம். இந்த அளவுக்கு நான் முன்னேற்றம் வந்தது காரணம் எங்கள் சிஸ்டர்ஸ். ரெண்டாவது என் பாப்பா சிசரிங் பண்ணாங்க என் பொண்ணுக்கு. இங்கே வந்து பாப்பா வந்து ஒரு 3 நாள் கனடில். அப்புறம் நான் அட்டெண்டர் வர சொல்லி 5ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதி நான் உள்ளே வந்தேன். என்னோட வந்து ஒரு 12 நாள் 13 நாளாக ஆகுது. கரெக்டுங்களா? தேங்க்யூ.